தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கனாலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4னு ரெக்ரூட் பண்ணுவாங்க. உங்களை எந்த விஷயம் ட்ரிகர் பண்ணுச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதணும்னு சொல்லிட்டு? அதேமாதிரி 2004 நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து விஜயகுமார் ஐபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு என்கவுண்டரில் சுட்டுக் கொள்றாங்க. ஸோ அந்த 2 இன்சிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் கோர்ஸாக இருந்தது. நம்ம யூபிஎஸ்சி படிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல் ஃபோன் அடிக்ஷன், அந்த அடிக்ஷன், இந்த அடிக்ஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து யூபிஎஸ்சி போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது யார் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட் இந்த புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் எம்ஆர்கேஸ்ட் டாக்ஸ். நம்மள பல பேருக்கு யூபிஎஸ்சி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிராக் பண்ணி தனக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுல ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த எபிசோட். நம்மளோட சீஃப் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இவர் தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர் 2010 பேட்ச் ஆயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னையில இவர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட ஜோனல் டைரக்டராகவும் இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆப்ஸை வச்சு கிரிமினலோட ஃபேஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம அவரோட பேசலாம். ஹலோ சார், என்ன மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு சார்? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஹேப்பன்ஸ் அட் டிஃபரண்ட் லெவல்ஸ். குரூப் A, B, C, Dன்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் லெவல்ஸ்ல ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துற எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னாலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4னு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே சிமிலர் பேட்டர்ன் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்டா குரூப் A எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. குரூப் A எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சிவில் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் IAS, IPS, IRS மாதிரியான சிவில் சர்வீசஸ் ரிலேட்டட் போஸ்ட். அதுக்கப்புறம் பேராமிலிட்டரி, CRPF, BSF அது மாதிரியான பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட், அதெல்லாம் குரூப் A போஸ்ட். அதுக்கப்புறம் குரூப் C போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வழியா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இன்கம் டேக்ஸ், GST, CBI, NCB, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் லெவல் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லயே நடக்கும். அது இல்லாம ரயில்வேஸ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரிடாமினன்ட்டா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஸ் அ கிராஜுவேட். சில இந்த யூனிவர்சிட்டி மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்டு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். பட் ஒரு கிராஜுவேட், ஒரு BA, MBA, BBA அந்த மாதிரி எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்களை எந்த விஷயம் ட்ரிகர் பண்ணுச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதணும்னு சொல்லிட்டு? என்னோட சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் 2004 வந்து சுனாமி பேராபத்து நடந்தது. அண்ட் நாகப்பட்டினம் ரெண்டுமே ஒஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அங்க வந்து கலெக்டரா இருந்தவங்க 2 பேர். ஒன்னு வந்து ககன்தீப் சிங் பேடி, அப்புறம் இன்னொன்று வந்து ராதாகிருஷ்ணன். 2 பேருமே இன்னும் சர்வீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க அந்த டைம்ல வந்து பண்ண ஒர்க், அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் எவ்வளவு தூரம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தேன். அதே மாதிரி 2004 நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து விஜயகுமார் ஐபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க வந்து அவரை ஒரு என்கவுண்டர்ல சுட்டுக் கொள்றாங்க. ஸோ அந்த 2 இன்சிடென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் கோர்ஸா இருந்தது. நம்ம யூபிஎஸ்சி படிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மொபைல் ஃபோன் அடிக்ஷன், அந்த அடிக்ஷன், இந்த அடிக்ஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து யூபிஎஸ்சி போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மித் என்ன அப்படின்னா, வந்து ரொம்ப வந்து டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப் டு காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இப்போ மேஜராக யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, இதனால தான் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் யூபிஎஸ்சிக்கு. இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணுவீங்க, இதர் சைக்காலஜி, சோஷியாலஜி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி. ஆல்ரெடி நீங்கள் ஆர்ட்ஸ் கோர்ஸில் இருக்கீங்க, ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் யூ வில் சூஸ் as ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் தீஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் அட் த 12th ஸ்டாண்டர்ட் லெவல். ஃபண்டமெண்டலாக படிக்கிற புக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சிபிஎஸ்சியில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்க புக்ஸ் எடுத்து படிங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மித்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். யூபிஎஸ்சி இஸ் வெரி டஃப் எக்ஸாம், அதுக்கு வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன் தேவை, நல்ல ஸ்ட்ராங் ஸ்கூலிங் இருக்கணும்ன்ற மித்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you will open yourself up and start looking at the question papers. அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரி, யூபிஎஸ்சி வந்து நம்மளாலையும் பண்ண முடியும். ஏன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தான். நீங்க வந்து ஒரு சிட்டி பிரெட், ஹை ஸ்கூல், ஹை லெவல் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் பண்ணிட்டு வந்தவங்களோட ரூரல் ஏரியாவில் ஒரு நார்மல் ஸ்கூலிங் பண்ணிட்டு வரவங்க தான் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க. எல்லாருக்குமே ஸ்கில்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும் அபவுட் தேர் சப்ஜெக்ட்ஸ் when they are doing undergraduate. அது முடிச்சதுக்கு அப்புறமா யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை? நிறைய பேர் நம்ம கிராஜுவேஷன் படிக்கிறப்ப வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லாட்டி அதில் எப்படி நிறைய மார்க் எடுக்கலாம், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்றதை பார்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து ஓகே, அன்னைக்கு நீங்க அந்த எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்றதுக்கு, டிகிரி வாங்குறதுக்கு மேபி
மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அன்லஸ் யூஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் சப்ஜெக்ட், யூ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து திரும்ப ஸ்கூல் புக்ஸை படிக்க சொல்லி சொல்றது. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது யார் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இந்த புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சில டாபிக்ஸ் விட்டுருப்போம், சில ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருப்போம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணி, if you become fundamentally strong in that particular subject, you will be able to crack UPSC. Thank you, sir.